ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு வித்தியாசமான ஆள் இருப்பாங்க. வித்தியாசமான ஆளுங்களுக்குள்ளே பல வித்தியாசமான கதைகள் இருக்கும். அப்படி வித்தியாசமான கதையும் ஒரு வித்தியாசமான ஆளையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் எங்கே இருப்பாருன்னா, பார்க்குறாளா? மாப்பிள்ள பார்க்குறாளா? இல்லை மாமா. நல்லா பாரு மாப்பிள்ள. ஒரு தடவை கூட பார்க்கலையா? பார்க்கலையா? ஸோ 1 மணி நேரமாக பார்த்துட்டு தான் இருக்கு. பார்க்கலையா? சொன்னா கேளியா? நீ பொறாமையில் போய் சொல்லுவ, நானே பார்த்துக்கிறேன். என்னதாயா பண்ணிட்டு இருக்க மாமா? ஓ மாமா, அதுதான் காரி துப்பிருச்சுல, ஈன்னு நல்லா காமிச்சிட்டு இருக்கிறேன். வா மாமா போலாம். மாப்பிள்ள, லவ்னா சும்மாவா? ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக வழியில் விழுந்து. பஸ் வேற காணும். நம்ம வந்து நிற்கும் போது அந்த பஸ்ஸே வராது. இந்த குரங்கு வேற வந்து தொலைஞ்சிருச்சு. சே, நீ மனுஷனே கிடையாதியா. மாப்பிள்ள, உனக்கெல்லாம் அனுபவம் பத்தாதியா? ஆமாம் ஆமாம், அது வேணா உண்மைதான். அப்பாடா, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? இப்போவாது பஸ் வந்துச்சே. அப்பாடா, வரல. யோ பஸ் நான் போதும், வாயா வரலையா? போலாம். நான் வேலைக்கு போகணுயா. பஸ்ஸுக்குள்ள செமையா லவ் சீன் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அதை காதில் கேட்டு புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கீற்று. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு. என்னடா இந்த பஸ்ஸுக்கு வந்த சோதனை? யோ மாமா, நீ லவ் பண்ணி தொலைருக்கு நான் ஊத வேண்டியதாக இருக்கு. வாயெல்லாம் வலிக்குது மாமா. கட்டியே வாங்கி கொடுமா. லவ் மட்டும் செட் ஆகட்டு, உனக்கு புள்ளே வாங்கி தரேன். யாரு நீ? காலையிலேருந்து இருக்கிறேன், ஒரு டீ கூட வாங்கி தரல. நீ ஃபுல்லு வாங்கி தர. ஐயோ, எங்கண்ணா போனோம்? அந்த பொண்ணு எங்கே போகுதோ அந்த ஊருக்கு 2 டிக்கெட் கொடு. பஸ் ஸ்டாப்பில் அவங்க அண்ணன் இருப்பார், பரவாயில்லையா? யோ, நீ அதைத்தாயே முதல்ல சொல்லியிருக்கணும். டேய் மச்சான், வேலைக்கு போகுது, இங்கே என்ன பண்ணுற? வா 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 வா. இன்னைக்கு அந்த குரங்கு காணோம். பஸ்ஸில் போனால் தான் நீ பின்னாடி வருவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். ஹாய். சோ வருதே, எப்படியா கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. பின்னாடியே சுற்றுறான். இன்னைக்கு இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. அப்பாவாத
வண்டி மேல வண்டி பழி வாங்குது. அண்ணா கொஞ்சம் தூரம் தான், அது வரைக்கும் போங்கண்ணா. அது வரைக்கும் ஆட்டோ போகாதம்மா, இங்கே இறங்கிக்கோ. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. வேண்டான்னு அத்துட்டாச்சு இல்ல, திரும்ப திரும்ப ஏன்டா என் தங்கச்சி தொல்லை பண்றா? நிம்மதியா வாழ விட மாட்டியா? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? இல்ல மச்சான், அது வந்து என்னடா மச்சான், என் தங்கச்சியா வாழ்னு முடிவாகி போச்சு, அப்புறம் ஏடா மச்சான் போட்டு நோட்டுது? மச்சான் நான் தான் ஒதுங்கி இருக்கிறேன், ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு. ஏன்டா திரும்ப என் குடும்பத்தை டார்ச்சர் பண்றா? வேண்டாண்ணா, அந்த ஆளுக்கு தான் அறிவில்ல, நீயும் சேர்ந்து நாஸ்தி அசிங்கப்படுத்தாத. பண்ணி விடுவேன். வேண்டாண்ணா, வேண்டாம். நான் தான் வேண்டாம்னு சொல்லி வந்துட்டேன்ல, மறுபடி எதுக்கு என் பின்னாடியே வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? குறுக்க வந்தா சொல்லுமா, அவனை காலி பண்ணிடுறேன். உனக்கோசம் தான் பாத்துட்டு இருக்கிறேன். உங்க கூட நான் எத்தனையோ நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன், அப்பெல்லாம் நீ வரல. இப்ப வந்து ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? நான் நிம்மதியா என் அண்ணன் வீட்லயாவது இருந்துக்கிறேன், என்னை விட்டுரு. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே நான் உயிரோடு இருக்கணும்னா என் பின்னாடி வந்து என்னை தொந்தரவு பண்ணாத. இன்னொரு தடவை நீ என் பின்னாடி வந்தீன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் அனுப்பி வச்ச டைவர்ஸ் நோட்டீஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, அது போதும். வாண போலாம். பிரியா, பிரியா டைம் ஆச்சு. இருங்க மாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நேராச்சுமா. ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க. அம்மா டைம் ஒரு வாய் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போயிருங்க. இன்னொரு வா, இன்னொரு வா, இன்னொரு வா சாப்பிட்டு போயிருங்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். சரிம்மா வரட்டுமா? இருங்க என்னம்மா மாமா, ஒரே பண்றீங்கம்மா? நிமிஷம் இருங்க. லேட்டாச்சு. இருங்க, வரேன். என்னம்மா பண்றேன்னா? சரி, அது போய் சரிம்மா போயிட்டு வரேன். பாதியிலே சாப்பிடாம போயிட்டாரு. பிரியா, நம்ம பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அம்மா ரெடியா? இதோ வந்துட்டேங்க. எவனா பண்ற தப்புகளா நான் பத்திட்டு வாங்குறாரு பாரு. வேலை பாரு, ஒன்னப்பாரு. சே, ப்பு. என்னது உப்பும் இல்ல காரம் இல்ல, என்ன சொர்ண கட்டையை நினைச்ச நீ? காலையில படுத்தா டீல சர்க்கரையை போட்டு குடிக்க முடியாத சாவடிச்ச. சாப்பாட்டை பாரு, ஒன்னப்பாரு. போ போ, யாருக்கு நட்டா இருக்க முடியாது நினைச்சேன் நானு. வெளியில யாராரோ திட்டுறத பொறுத்து இருக்கிற நாம வீட்டுல பொண்டாட்டி செஞ்ச சாப்பாட்டுல உப்பு இல்லைங்கிறத பொறுத்துக்க முடியல. இனிமே நான் உயிரோடு இருக்கணும்னா நான் அனுப்பி வச்ச டைவர்ஸ் நோட்டீஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, அது போதும்.
ஏய் சௌமியா, இங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணுற? எக்ஸாம் முடிஞ்சால ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, நீ இங்கே என்ன பண்ணுற? நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் போகணும். நீ போகலையா? அப்பாவும் அம்மா வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்ததும் நாங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறோம். சரி, ஓகேடி. உன்னை கூட்டிகிட்டு போக யாரும் வரலையா? என்னால் படிக்கவே முடியலை. உங்கள் ஞாபகமாகவே தான் இருக்கு. இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன். உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரில, தனித்தனியாக இருக்கீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, உங்கள் ஈகோக்கு என்ன அனாதையாக்கிட்டீங்களே. பிரியா, பிரியா, ஏய் வீட்டுக்கே வந்துட்ட நீ? ஒன்னா நல்ல விதமா சொன்னா புரியாது உனக்கு? பிரச்சனை ஒன்றும் வரல, இதை கொடுத்துட்டு போலாமா? உனக்கும் எங்களுக்கு இருந்த உறவு அந்து போச்சு. திரும்ப உன வீட்டு பக்கம் பார்த்தனா அவ்வளவுதான். எடுனா கைய. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு மச்சான் மரியாதை இல்லாம என் புருஷன் அடிக்கடிக்க போயிட்டே இருக்க. மரியாதை இல்லாத வீட்டுல உங்களுக்கு என்னங்க வேலை? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இத்தனை வருஷத்துல இந்த மனுஷாலது நான் பார்த்ததே இல்லையே. ஒருத்தரை நம்ம வெறுப்பாவே பார்த்துட்டு இருந்தா அவங்க காட்டின அன்பு கூட நமக்கு தெரியாமையே போயிடுது. போதுங்க, ஒரு வாய் மட்டும் சாப்பிடுமா? போதும். இல்லை உடம்பு சரியாவாதம்மா. மாமா, மாமா, அம்மா, எந்திரிங்க. மேலே எந்திரிச்சு வந்து படுங்க. எனக்கு தெரியும், இப்ப நான் உங்களுக்கு கசந்து போயிட்டேன். அதனாலதான் நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நீ எப்ப வருவேன்னு ஆசையா காத்துட்டு இருந்த மாதிரி எனக்கு இது வேணும். போது சாமி, நீ ரோசக்காரனாவே இருந்துக்க. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். பசியோட வந்த மனுஷன் கோவத்துல ஏதோ பேசிட்டாரு. என் மேல உசுரா இருந்த மனுஷனை புரிஞ்சுக்காம போயிட்டனே. என்ன அப்பப்ப குரங்கு பண்ணுவாரு, மத்தபடி நல்லவர் தான். நான் வர வீரப்பா பேசிட்டேன், திரும்ப வருவார மாட்டாரான்னு தெரியலையே. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏன் பிரியா, எனக்கு மட்டும் வயசாகிட்டே போகுது, நீ எப்படி இளமையாவே இருக்கிற? எல்லாம் மேக்கப் தான். ஏமா என்னை விட்டு போன? அதுவா, உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு தான் சண்டை போட்டு டைவர்ஸ் வரையும் போனீங்களா? அதான் அம்மா வந்துட்டேன்லம்மா, நீ கவலைப்படாத. பிரியா, பிரியா, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேங்க. பழைய கதையை பேசிட்டு இருந்தா டைமும் போயிரு, வாழ்க்கையும் போயிரு. என்ன மாப்பிள்ள, எங்க கிளம்பிட்ட? பட்டறைக்கு வந்தோம்மா. ஏமாம்மா இன்னும்மா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டாம சுற்றிட்டு இருக்க? காமெடியாக இருக்கு மாமா, சிரிப்பு தான் வருது. மாப்பிள்ள, உங்களுக்கு வேணா இந்த துணி காமெடியா இருக்கலாம்,
அன்னைக்கு எங்களை சேர்த்து வச்சது இந்த துணி தான், இன்னைக்கு சேர்த்து வச்சது இந்த துணி. இந்த துணி எனக்கு பொக்கிஷமாரி. புரியுது மாமா, உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது. சாரி மாமா. மாமா, அக்கா வந்துருச்சாட்ருக்கு. ஆமாம் மாப்பிள, பொண்டாட்டி லவ் பண்ணுங்கய்யா, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். டாட்டா பாய் மாமோய், உள்ள மறந்துடாத. கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு மந்திர சொல் இருக்குது. அந்த மந்திர சொல் என்னன்னா, டார்லிங், ஐ லவ் யூ.